கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். டுடே என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம்னா காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 4/5/2024 ஒரு சூப்பரான காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிர்மல் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம மெம்பர்ஷிப் கேஎல் டைமண்ட் பேக்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களால் கேஎல் டைமண்ட் பேக் மீடியமான ஒரு பேக்கு தான். உங்களால் எல்லா ஒரு கெஸ்ஸிங்கையும் விசிட் பண்ணிக்கிற முடியும். அதுதான் மீடியமான ஒரு பேக். இதே நீங்கள் கேஎல் சி போர்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். கேஎல் டைமண்ட் பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். வாங்க டுடே நிர்மல் லாட்டரி அப்ப ஏ போர்டு 2, பி போர்டு 4, சி போர்டு 9. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோல வச்சிருக்க நம்பரை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப்ல கொடுத்துருக்க ஒரு நம்பர் ரிசல்ட் ரிவீல் பார்த்துருவோம். நம்மளுடைய நிறையல் குறிகளை பார்த்துருவோம். உங்களுடைய நிறையல் குறிகளை நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இப்போ வாங்க நம்மளோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன காம்பன்சேட் ஆகுதுன்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். லைக்கை போட்டுட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அதுக்குரிய உங்களுக்குரிய அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும், புரியும். நம்ம வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஏ போர்டு எப்பயும் போல் 2 பாஸுங்க. பி போர்டில் 4க்கு பதில் நம்மளுக்கு உள்ளே வந்த ஒரு ரிசல்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5 உள்ளே வந்துருக்கு. அதே போல் சி போர்டும் ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங்க. நேற்று பொறுத்தளவு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான் நண்பர்களே. அதாவது நேற்று நிர்மல் லாட்டரியில் ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங். டுடே நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் வின்னிங்கை சும்மா தட்டி தூக்குறோம். சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்கள் சப்போர்ட்டோட நம்ம இன்னைக்கு அடிச்சு வேற அளவு தட்டி தூக்குறோம். வேற வழியே இல்லை. டுடே நம்ம வின்னிங் அடிச்சு தான் ஆகணும். ஜஸ்ட் மிஸ் ஒரு நம்பர் நம்மளுக்கு மிஸ் ஆகுது. அதான் மன உளைச்சல் ஆயிடுதுங்க. நம்ம அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், பட் ஆனால் அது அந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆயிடுது. சரி, இப்போ வாங்க அடுத்து நம்ம வீடியோவில் என்ன ஒரு வின்னிங் இருக்குன்றதை பார்த்துருவோம். நம்ம இந்த ஏசி பிசியில் 49 கொடுத்துருக்கோம். பட் ஆனால் 24 நம்ம 49 கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்துருந்தது 94. கொஞ்சம் அப்படி உள்டாவாக மாறிடுச்சுங்க. நீங்களும் ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கெஸ்ஸிங்கை ட்ரை பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு பக்காவாக தட்டி தூக்கிடலாம். இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டிஜிட் பாக்ஸில் நம்ம 2 நம்பர் தான் கொடுப்போம். 3 டிஜிட் பாக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 297 கொடுத்துருக்கோம். இந்த இதில் கீழே ஒரு 4 மட்டும் வந்துருந்துச்சுன்னா 3 டிஜிட் பாக்ஸ் ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் தட்டி தூக்கி இருந்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுலேயுமே ஒரு நம்பரில் தாங்க 3 டிஜிட் பாக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சுங்க. ஒரே ஒரு நம்பரில் நம்ம கொடுத்துருந்த நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 249. நம்ம கொடுத்தது 329 இப்படி. அதாவது இதை அப்படியே பாக்ஸை கமெண்ட் பண்ணோம்னா 239 இப்படி வரும். இந்த பி போல 4 இறங்கிது நம்மளுக்கு வாய்ப்பு இருந்துருந்துச்சுன்னா ஆட்டம் வேற லெவலில் இருந்திருக்கும். சும்மா வேற லெவலில் கேமிங்கே வேற லெவலில் மாறி இருக்குங்க. இப்போ வாங்க எப்பயும் போல ஆல் போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோவில் நார்மல் வீடியோவில் ஆல் போர்டு 7 பாஸ் மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் 9 பாஸ். நார்மல் 9 பாஸ். மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் 4 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போய்கிட்டு இருக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது நம்ம வாங்க காருண்யா லாட்டரிக்குரிய கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். காருண்யா லாட்டரிக்குரிய கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஏ போர்டு 2 வச்சு பார்க்க போகிற ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏ போர்டு 2 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 1 தாங்க. 1 ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். செகண்ட் ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6 தான் நண்பர்களே. செகண்ட் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6 தான். அதுக்கப்புறம் ஃபைனலாக எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 168. இதுதான் ஏ போர்டில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா
அது இதுதான் வர்றதுக்கு வாய்ப்புள்ள அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஒரு பவர் நம்பர், ஒரு ரிசல்ட் வந்து எடுக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங், கார்னியா லாட்டரியில் ஏ போர்டு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். இதுதான் மூணையுமே சேர்த்து நம்ம கொடுக்குறோம். இதில் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? 168 ஏ போர்டு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 168. இப்போ அடுத்து நம்ம எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் பி போர்டில் 4 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பரை தான் பார்க்க போறோம். பி போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக இறங்கக்கூடிய நம்பர் பி போர்டு 4 அது இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 0 தாங்க. 0வுக்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9. அதாவது பி போர்டில் 4 வச்சு சொல்றேன் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அது இதுதான். அதுக்கு அடுத்தாப்புல பி போர்டு 4ல இருந்து ஃபைனலாக இறங்கக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5 தாங்க. அதாவது பி போர்டில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 095, அதாவது பவர் அண்டு அந்த டேட்டுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய பி போர்டில் ஒரு நம்பர். அதுக்கப்புறம் கார்னியா லாட்டரிக்காண்டி டுடே எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு கார்னியா லாட்டரி கேசிங்ல பி போர்டு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. அதனால பார்த்து கவனமா ப்ளே பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சி போர்டு. டுடே நம்ம ஒரு தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கி ஆகும். சி போர்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 தாங்க. சி போர்டு 9 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6 தாங்க. ஃபர்ஸ்ட் 9 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் பவர் அண்ட் ஃபிளிப்னு பார்த்துக்கிட்டோம்னா ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6 தாங்க. செகண்ட் ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 3 தான் நண்பர்களே. செகண்ட்ல அதிகபட்சம் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 9 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 3. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபைனல் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 8 தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 6 அண்ட் 3, அதுக்கப்புறம் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 8. இதுதான் இறங்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 6, 3, 8. இதுதான் இறங்கக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. கவனமாக பார்த்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அதுக்குரிய உங்களுக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும். இது வந்து கேரளாக்கான முக்கியமான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். கூடிய விரைவில் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் டியர் வீடியோ நம்ம பேசியிருக்கோம். சேனல் சார்பாக சேனல்லேருந்து பேசியிருக்கோம். அவங்க கூடிய விரைவில் அதுக்கு ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்து பிடிச்சி கூடிய விரைவில் அப்லோட் பண்ணிடுவோம். அதுக்கான டேட் உங்களுக்கு கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணப்படும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம லைக்கை போட்டுவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதாங்க மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. கேஎல் சி போர்டில் ஜாயின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அப்கிரேட் பண்ணிக்கங்க. டைமண்ட் பேக்கு அப்டேட் பண்ணிடுங்க. வின்னிங்க சூப்பராக எடுத்துக்கங்க. காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங்கில் டுடே நம்ம எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் ஏபிஏசிபிசி கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஏபிஏசிபிசியில் ஸ்பெஷல் கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 5 நம்பர் தான். அந்த 5 நம்பர்ல ஏனி ஒரு நம்பரை நம்ம பாஸ் ஆகிறது வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால மறக்காம நம்மளுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை கேட்டு பயனடைவீர்கள். வாங்க ஏபிஐசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங்கில் ஏபிஐசிபிசிக்கான ஃபர்ஸ்ட் ஒன் கெஸ்ஸிங் 50, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 50, செகண்ட் ஒன் நம்பர் 78, தேர்ட் ஒன் நம்பர் 92 அண்ட் ஃபோர்த் 75 அண்ட் லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்க்கணும்னா 52, 50, 52, 75 அண்ட் 78, ஃபைனலாக 92. நம்ம இருக்கிறதுலே குறைஞ்சபட்ச கெஸ்ஸிங் தான் கொடுப்போம். மற்ற சேனல் மாதிரி 12 நம்பர் 16 நம்பர் 20 நம்பர் கொடுத்து வின்னிங் அடிக்கிறது ஒரு பிரயோஜனமே கிடையாது. 5 நம்பரில் வின்னிங் அடிக்கிறது தான் ஒரு சரியான ஒரு கெஸ்ஸிங்கான ஒரு அழகு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதான். அதாவது கார்னியா லாட்டரி கெஸ்ஸிங்கில் நம்ம ஏபிஎஸ்சிபிசிக்கான ஒரு சூப்பர் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். மறக்காமல் பார்த்து பக்காவாக ப்ளே பண்ணீங்கன்னா சூப்பரான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கிடலாம். உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏபிஎஸ்சிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதான். இந்த 249 வச்சு நம்ம எடுக்க போகிற ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான் நண்பர்களே. 505
2, 7, 5 and 7, 8 and ஃபைனலாக 9, 2. இதுதான் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம அதாவது கார்னியா லாட்டரி கெஸ்ஸிங்கில் ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்து பார்க்க போகிறது 3 டிஜிட். அடுத்து பார்க்க போகிறது ஆல் போர்டு கெஸ்ஸிங், அதுக்கப்புறம் 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் தான். அதோட முடிஞ்ச நண்பர்களே. இப்போ வாங்க வீடியோவில் ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். நம்மளுடைய ஆல் போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்னியா லாட்டரி கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு கெஸ்ஸிங் 5 and 1 ஃபைனலாக 7. இதுதான் டுடே ஆல் போர்டு கெஸ்ஸிங் வரக்கூடிய ஒரு கன்ஃபார்மான ஒரு சூப்பரான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் 5, 1, 7 ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் ஹைலைட் ஒரு நம்பர் 5, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 7 தான் ஃபைனலாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 5, 1, 7. ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். உங்களுடைய ஆல் போர்டு கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் போர்டு கெஸ்ஸிங் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. 5, 1, 7 தான் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அதிகபட்சம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் கன்ஃபார்மாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5, 1, 7. இதையே நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு வின்னிங் அடித்தா எல்லாமே ஒரு லக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைச்சா லக்கு தான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். என்னோட கெஸ்ஸிங் 2 கெஸ்ஸிங்கை நான் சொல்லிடுறேன். உங்களோட கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஃபைனலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தோம்னா 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 6, 7, 5 and 4, 7, 9. இதுதான் எதிர்பார்க்கப்பட வேண்டிய என்னோட 3 டிஜிட் பாக்ஸ்க்குரிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதான் நண்பர்களே. உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கெஸ்ஸிங் 6, 7, 5 and 4, 7, 9. இதை நீங்கள் 2 நம்பர் தான் பாக்ஸை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 12 நம்பர் வரும். மறக்காமல் அப்படியே நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாமே சொல்லியாச்சு. உங்களுக்கு வேறு எதுவும் கெஸ்ஸிங் தேவைப்பட்டால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் டுடே ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.